Hello guys, welcome to my channel AK Riju Kitchen. இன்னைக்கு சில்லி பரோட்டா செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு 2 பரோட்டா எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருள்: பெரிய வெங்காயம் பாதி எடுத்திருக்கேன், 3 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருங்க. கேப்சிகம் போட்டு செஞ்சுக்கோங்க. கேப்சிகம் இல்லாததுனால நான் அவசரத்தில் செஞ்சது. கேப்சிகம் இருந்தால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பரோட்டா குழந்தைங்களுக்கு வாங்கினது, குழந்தைங்க சாப்பிடல, அதனால் சில்லி பரோட்டா செஞ்ச குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சில்லி பரோட்டா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். ஆயில் ஊற்றி நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நான் 1 தான் எடுத்திருக்கேன், அதை போட்டு நல்லா கிளறிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை போகிறது வரை நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினதும் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் டொமாட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ், இதை போட்டு நல்லா கிளறிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டா அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு முட்டை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.